சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த விஷயத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சபை இருந்தது. சபைனா இஸ்ரவேல் ஜனங்கள் சபை என்று அழைக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்போ இந்த சபை சுத்திகரிக்கப்படணும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். இன்றைய சுத்திகரிப்புக்கு முதல் நாள் சுத்திகரிப்பு என்ன பண்ணோம் சொல்லுங்க? புக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, பார்த்து சொல்கிறதுக்கு 1ஆம் கிளாஸ் பசங்க சொல்லுவானே. ஃபஸ்ட் டே ஈவினிங் சுத்திகரிப்புக்கு என்னது? சத்தமா? இன்னும் சத்தமா? இவர்கள் யார்? யூதாவில் சொல்லப்பட்ட இவர்கள். நேற்று தூதர்கள், விழுந்து போன தூதர்கள். இன்றைக்கு ஆயக்காரன். ஆயக்காரனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பப்ளிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயக்காரனை பற்றி பைபிளில் பல இடங்களில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் தான் அதிகமாக இருக்குது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. புதிய ஏற்பாடு நல்ல குணங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. முதலாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46. மத்தேயு 5:46. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆயக்காரனுடைய கேரக்டர் எப்படின்னா, அவனை சிநேகிக்கிறவனை தான் சிநேகிப்பான். அவன்கிட்ட யார் பேசினாலும் தான் அவன்கிட்ட பேசுவான். வேற எவன்கிட்டையும் என்ன செய்ய மாட்டான், எவனையும் சிநேகிக்க மாட்டான். இதுதான் அவனுடைய ஃபஸ்ட்டு வீழ்ச்சி. அந்த குரூப் தான் சேரும், அடுத்த குரூப்போட என்ன செய்யாது, சேரவே சேராது. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் அதனால் பலன் என்ன? ஆயக்காரரும் பாவிகளும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? நம்ம சத்துருவையே சிநேகிக்கணும். நாம் சத்துருக்களாக இருந்த பொழுது கர்த்தர் நம்மை நேசித்து எங்கே வந்தார்? தன் ஜீவனை கொடுத்தார். எபேசியரில் வாசிக்கும் பொழுது அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்ததுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. ஒப்பு கொடுத்தார். அதில் ஒரு வசனம், நம்மில் அன்பு கூர்ந்து என்ன செஞ்சார்? அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். வாசிங்க. எபேசியரில் வாசிக்கலாம், கலாத்தியரில் வாசிக்கலாம். நம்மில் அன்பு கூர்ந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்துதான் பலியாய் காணிக்கையாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ நாம உங்களை நேசிக்கிறவங்கள தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. அப்படின்னா நீ யார்? ஊழியக்காரி அல்ல, ஊழியக்காரன் அல்ல, விசுவாசி அல்ல. நீ யார்? உனக்கு என்ன பேர் சொல்லுங்க? எல்லாம் இங்கே இருங்க, சொல்லுங்க. ஆயக்காரன். நீ அவங்கள மட்டும்தான் நேசிப்ப. ஏன்னா மற்றவங்கள நீ உன்னால் நேசிக்க முடியாது. உன்னை நேசிக்கிறவர்களே நீ நேசித்தா எப்படி, என்ன பிரயோஜனம்? அது யார் செய்கிறா? ஆயக்காரன் பண்ணுறான். அவங்கள மட்டும்தான் பேசுவாங்க, அவங்ககிட்ட மட்டும்தான் பல்ல காட்டுவாங்க, சிரிப்பாங்க, அவங்களுக்கு தான் இவங்க பணிவிடை செய்வாங்க, அவங்க தோளில் தான் கை போட்டுக்குவாங்க, அவங்க கூட தான் போய் படுத்துக்குவாங்க, அவங்க கூட தான் உட்காந்து பேசுவாங்க. அங்கேயும் இன்னொரு ஆள் இருக்குது, அந்த ஆள்கிட்ட என்ன செய்கிறதில்ல, பேசுகிறதில்ல. ஆயக்காரன். அடுத்த வசனம் மத்தேயு 5:47. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் நீங்கள் வாழ்த்தினால் என்ன பிரயோஜனம்?
மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறதில்ல, ஸ்நேகிக்கிறதில்ல, அவங்கள வாழ்த்தி விஷ் பண்ணுறதில்ல. வாழ்த்துதல் அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்னது? விஷ் பண்ணுறதில்ல. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அப்போ நமக்கும் விசுவாசிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் வித்தியாசம் வேண்டாமா? ஏசு சொல்கிறார், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு தான் சொல்கிறார். இவனை நேசிக்கிறேன், இவனை வெறுக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. என்னையும் எல்லாரையும் நேசிக்கிறார். யோவான் 13:1 படி ஆரம்பத்தில் அன்பு வைத்தபடி முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். ஆண்டவருடைய அன்பு அவ்வளோ விலையேற பெற்றது. உன்னால் மனைவி நேசிக்க முடியுதா? புருஷனை நேசிக்க முடியுதா? பிள்ளைகளை நேசிக்க முடியுதா? பெற்றோரை நேசிக்க முடியுதா? தாய் தகப்பனை நேசிக்க முடியுதா? உன் சகோதரனை சகோதரியை ஸ்நேகிக்க முடியுதா? உங்களால் மற்றவங்களெல்லாம் உனக்கு விரோதமாக அவங்க பேசிட்டாங்க செஞ்சிட்டாங்கன்னு உடனே நீங்கள் உடனே வெறுத்து ஒதுக்கி தள்ளி அப்படியே காலால் தள்ளி எங்கேயோ கொண்டு போய் விட்டுறீங்க. எப்பமோ ஒன்று செஞ்சாங்க, எப்பமோ ஒன்று பேசினாங்க. தவறு. நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்ட பிறகு எல்லாரையும் என்ன செய்யணும்? நீ நேசிக்கணும். உன் சத்துரு பசியாக இருந்தால் பிளேட்டை எடுத்துக்கொண்டு போய்விடு. அப்படியா? உன் சத்துரு பசியாக இருந்தால் பிளேட் எடுத்துகிட்டு போயிடு, அவன் சாப்பிடவே கூடாது. அப்படியா? பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது ஆடுகளை பற்றி. அந்த ஆடுகள் என்ன பண்ணுது? முதல்ல தண்ணி குடிச்சிருது. அடுத்த ஆடுகள் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நினைஞ்சிட்டு போயிருதான், குழப்பி விட்டு போயிருதான், கலக்கி விட்டு போயிடுது. அப்போ அடுத்த ஆடு எங்கே வராது? தண்ணி குடிக்க வர முடியாது. வாசி பார்க்கலாம் அப்படி இருக்கான்னு. எசேக்கியேல் 34:18. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? எப்படி மிதிக்க? உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? எப்படி? இந்த ஆடு என்ன பண்ணுது? நல்ல மேய்ச்சலை மேய்ஞ்சிட்டு அடுத்த ஆடு மேயக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் நெஞ்சிட்டு போயிடுது. மிதித்து விதித்து குப்பையாக்கி ஸ்மெல்லாக்கி ஒரு மாதிரி தள்ளி விட்டு போயிடும். நல்லா தெளிந்த தண்ணீரை குடிச்சிட்டு உள்ளே இறங்கி தடக்கு படக்குன்னு விழுந்து கொதித்து காலை வச்சு குழப்பி அடுத்த ஆடு தண்ணி குடிக்க விடாமல் ஆக்கிடும். இது ஆயக்கார நாடு. இந்த ஆட்டுக்கு பேர் என்னது? ஆயக்கார நாடு. அப்படி இருக்கக்கூடாது. உன் சத்துரு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு. நீ உன்னை நேசிக்கிறவங்கள மட்டும் நேசிக்கக்கூடாது. அது ஈஸியான ஒரு கான்செப்ட். எப்படி இருக்க? நல்லா இருக்க. அப்படிதானே? உங்கள் சகோதரரை நீங்கள் வாழ்த்துவீர்களானால் அதனால் என்ன விசேஷம்? எல்லாரையும் நீ என்ன செய்யணும்? விஷ் பண்ணணும். ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கணும். அப்படி நீ பழகினாதான் நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன்னு அர்த்தம். அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். ஏன்னா 45ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, சூரியனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை என்ன செய்கிறாரு? பெய்ய பண்ணுகிறார். நீ அந்த ஒரு டைம் அந்த அந்த ஸ்மைல் பண்ணுற பாருங்க, ஸ்மெல் இல்லை ஸ்மைல், அந்த சிரிக்கிறீங்க பாருங்க, அதுலேயே ஒரு சமாதானம் உண்டாயிரும். ஒரு வெட்டுவா பாரு பால்னு மூஞ்ச, அது எங்கேருந்தான் கற்றுக்கிட்டாளுங்கன்னு தெரில. அந்த முக நாடி பட்டுன்னு மாறிடும். காயின்கிட்ட கேட்குறாரு, அந்த அங்கீகரிக்கலை அப்படின்ன உடனே காயினுடைய முகநாடி இணைஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் உன் முகநாடி மாறுது? ஏன் மாறுது? உன் காணிக்கை சரியில்லை, நான் உன்னை அங்கீகரிக்கலை, அதுக்கு ஏன் உன் முகநாடி மாறுது? யாக்கோபு சொல்கிறான், தன்னுடைய மனைவிகளை கூப்பிட்டு சொல்கிறான், உங்கள் அப்பா மூஞ்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, இருந்தாலும் நேற்று மாதிரி இல்லையே முகம், என்னைய பார்த்தாலே ஒரு மாதிரி விகாரமாக இருக்கானே. இப்படி பிட்டு போட்டு தான் அவன் இங்கேருந்து கிளம்புனது. வாசி யாத்திரா ஆதியாகமம் 31:2. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய அவங்க மனைவிட்ட போய் என்ன சொல்றான்? 5ஆம் வசனம், அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் அப்படியே சொல்லியே கருத்து விட்டான், எல்லாத்தையும் கிளப்பிட்டான் வீட்டை விட்டு. நம்முடைய நிலவரம் என்ன? நீ உன்னை வாழ்த்துகிறவனை வாழ்த்துகிறாயா,
உன்னை நேசிக்கிறவனை மட்டும் நேசிக்கிறாய். கேட்டால் சொல்லுவாங்க, ஏதோ போனோமா வந்தோமான்னு இருக்கணுங்க. இது ஒரு சிலர் பாலிசி வச்சுருக்காங்க. நான் யார்ட்டையும் பேசுகிறதில்ல, என்னன்னா என்ன, அப்படி தான், அவ்வளோதான், அப்படியே இருந்து ஒரு குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்க. இப்போ பார்த்தா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணேன், அவன் எதிரியாக இருக்கட்டும், அவனுக்கு ஒரு விஷ் பண்ணேன். எனக்கு இந்த அரசியல்வாதிகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவன் டைலாக் ஒன்று வச்சுருக்கான், எதிரிக்கு எதிரி, எதிரிக்கு எதிரி நண்பன். எப்படி எதிரிக்கு எதிரி நண்பன்? இன்றைக்கி பாருங்கள், இப்போ கூட பாருங்களேன், கூட்டணிலாம் சேர்ந்துருக்காங்க. நைட்டு 6 மணி வரைக்கும் ஒரு கூட்டணியை பேசி ஃபைனல் பண்ண போது 7 மணிக்கு அடுத்த கூட்டணியில் கையெழுத்து போட்டாங்க. எப்படி இருக்கும்? பட்டுன்னு மாறிட்டான். இதான் மனுஷன். அதனால் நமக்கு தேவை எல்லாத்தையும் நீங்கள் சரிசமமாக பழகணும். விசுவாசிகள் பார்த்தா, ஒரு விசுவாசியை பார்த்தா ஸ்தோத்திரம், அவன் தோத்திரம் பண்ணலன்னா நீ பரவாயில்ல, அவன் உனக்கு ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. நீ உன் கடமை என்ன செய், கனம் பண்ணுகிறதுக்கு சொல்லுங்கள், கனம் பண்ணுவதற்கு ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்க. அவன் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்குள்ளே பிரதர் பிரைஸ் லார்ட், சிஸ்டர் பிரைஸ் லார்ட், அவன் ஒன்று ஏசிக்கிட்டே போவான். பாரு பரியாசம் பண்ணுறாம்மா, நீ ஸ்தோத்திரம் பண்ணுறத அவன் எப்படி எடுத்துக்குவான் பத்தியா? வேணும்னே பரியாசம் பண்ணு. நீ கனம் பண்ணு, கனம் பண்ணுறதுக்கு நீ முந்திக்க. அவன் ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி, மூஞ்ச வெட்டினாலும் சரி, முகத்தை வெட்டினாலும் சரி, நீ கண்டுக்காத, எவாடு போ. நீங்கள் உங்களை வாழ்த்துகிறவர்களை வாழ்த்தினால் என்ன பிரயோஜனம்? உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகித்தால் என்ன பிரயோஜனம்? அது ஆயக்காரனுடைய ஆவி. மத்தேயு 18:17. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேருக்கு பிரச்சனை வருது. 15 வாசிங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டால் நீ போய் அவன்கிட்ட பேசு. நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன், இல்லை நீ தான் அவசரப்பட்ட, இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி கிளியர் பண்ணு. அதுக்கு கிளியர் பண்ண அவன் ஒத்து வரலையா, நீ 2 பேரை வச்சு பாருங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். அடுத்த வசனம். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் இன்னும் இந்த பிரச்சனை இப்படி தான் இருக்குது அப்படின்னு பேசு. அடுத்து, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. எப்படி? ஃபஸ்ட்டு நீ கிளியர் பண்ணு, 2வது 2-3 பேரை வச்சு கிளியர் பண்ணு, 3வது யாரை வச்சு கிளியர் பண்ணு, சபையை வச்சு கிளியர் பண்ணு. அடுத்து, சபைக்கும் செவி கொடாது. சபைக்கு செவி கொடுக்கலன்னா அவன் யாரு? அவன் யாரு? ஆயக்காரன். இதுதான் சத்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயக்காரனுடைய கேரக்டர் என்னன்னா, தனியாக போனாலும் ஒத்துக்க மாட்டான். சொல்லுங்க. 2-3 பேரை வச்சு அக்கா அக்கா பக்கா யாரெல்லாம் இழுத்துட்டு போய் பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அடுத்து சபை ஊழியக்காரங்களை வச்சு பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இவனுடைய கேரக்டர் என்னது? இவன் தான் யாரு? அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரன். அவ்வளோதான். அவன் சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போன கேஸ். அவன் விசுவாசத்திலிருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஊழியத்திலிருந்தும் பிரயோஜனம் இல்லை. யாராவது ஒன்று பேசும்போது என்ன செய்யணும்? ஒப்புரவாகுதல் வேலையை நடப்பிக்கணும். நீயா பேசணும். நீங்கள் என்னை கோவப்படுத்திட்டீங்க, நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்னு எனக்கு சொன்னாங்க அப்படின்னா அவன் சொல்லுவான், இல்லைப்பா நான் அப்படி பேசலை, சரி நான் பேசுனது தப்பு தான், மன்னிச்சிரு. புரியுதா? நான் ஒரு 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 பையன் நான் சொல்லியிருப்பேன் அந்த சம்பவம். யூத் மீட்டிங்கில் குறிக்கப்பட்ட இடங்களுக்கு யாரும் போகக்கூடாது. தமிழ்னா தமிழில் தான் இருக்கணும், மலையாளினா மலையாளி அறையில் தான் இருக்கணும், அப்படின்லாம் ரூல்ஸ் இருக்குது. நாங்கள் செக்யூரிட்டி வாட்சர்ஸ்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க கண்காணிப்புனா அவங்களுடைய மெயின் ஒர்க் ஃபாரினர்ஸ் ரூமு, அப்படி ரூம்ஸாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க எல்லோரும் கோயிலில் இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லா சூட்கேஸையும் போட்டு எங்கே போயிடுவான்? சர்ச்சு பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கிறோன்ட்டு இவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு எங்கே போயிடுவான்? ஆராதனைக்கு போயிடுவான். இங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் கேடுகட்ட பூனைகள் இருக்குன்னு அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது.
யுவராச மாதிரி எத்தனை பேர் இருக்கான்? அவன் போனவொடனே இவன் உள்ளே பூந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்தந்த ஏரியாவுக்கு ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு ஆள் போடுவோம். நான் வாட்சரில் கண்ட்ரோலில் இருக்கும்போது அப்போ கம்பைனாக இருந்துச்சு. கரெக்டாக ஒவ்வொரு ரூம்லேயும் ஒருத்தர் நின்றுட்டே இருப்பான். ஊழியக்கார ரூமில் கூட யார் போகக்கூடாது? விசுவாசி போக விட மாட்டாங்க. ஏன்னா அது யாருக்கு போகிறான், எதை பார்க்க போகிறான்னு தெரியாது. இப்போ கூட பின்னால் பிரதர்ஸ் அக்காமடேஷன் இருக்குது, அதில் விசுவாசிகள் உள்ளே நுழையக்கூடாது, கம்பல்சரி ஆர்டர். நாங்கள் வண்டியை போய் ஜீப்பை நிப்பாட்டி கேட்டுட்டு தான் போவோம். எவனாவது உள்ளே போனான்னா அப்படி ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி உள்ளே கூப்பிட்டு போனான்னா எழுதி கொடுக்க சொல்லுவோம். அவனை அடுத்த ட்ரிப்பு கன்வென்ஷனுக்கு வர விட மாட்டோம், ஓடிடணும், ரூல்ஸை கீழ் பண்ணிடணும். இப்படி வச்சுருக்கும்போது ஒரு பையன் போயிட்டாங்க. அவனை பிடிச்சி அடிச்சுவிட்டாங்க. அடித்து கொண்டு வந்து விட்டாங்க. நானும் அடித்தேனா இல்லையான்னு எனக்கு சரியாக இன்னும் ஞாபகம் வரல. அடிச்சிருக்கலாம், அடிக்காமல் இருந்திருக்கலாம். நான் இப்போ தான் கொஞ்சம் மனம் திரும்பியிருக்கேன். அப்போ கொஞ்சம் ரஃபாக தான் இருந்தேன். அடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு மாதிரி ஆகி, அந்த பையன் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஆகி உடனே அவங்க அப்பா டியூட்டியில் தான் இருந்தார். அவர் ஓடி வந்துட்டார். வந்து அவனை அப்படி இப்படின்னு ஜாமீன் எடுத்தார். அவன் இல்லை, நான் அந்த ஃபாரினர்ஸ் என்கிட்ட பழகுனாங்க, அவங்க இருக்காங்களான்னு நான் என்ன செய்ய போனேன், பார்க்க போனேன். அப்போ நீ கூட்ட நேரத்தில் எப்படி அவனை போய் பார்க்க போனுவேன்? நீ தமிழ்நாட்டுக்காரன், மெட்ராஸ்காரன், அவன் எப்படி உனக்கு தெரியும் சுவிட்சர்லாண்டில் இருந்தவன்? எப்படி? இப்படி கொஸ்டின் பண்ணி அவனை அடிச்சு விட்டாங்க. அவங்க அப்பா வந்தோடனே, எப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் இன்றைக்கி சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டான். என்னை திருடன் ஆக்கிட்டாங்க, நான் செத்தே விடுவேன், இன்றைக்கி நைட்டு செத்துருவேன் இப்படிங்கிறான். இது என்கிட்ட நான் தானே கடைசியில் லீடரு, என்கிட்ட வந்துச்சு இந்த பஞ்சாயத்து. சரி விடுறா, சமாதானமாக போன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு அவனையும் காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானம் பண்ணி, போனது தப்பு, அந்த ஏரியாக்குள்ளே போகக்கூடாது, போனதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அது சரியோ தவற விடுன்னு சொல்லி விட்டாச்சு, போயிட்டான். நான் இப்போ சென்னையில் இருக்கேன். அப்போ கெல்லிஸில் ஒரு பைபிள் ஸ்டடி நான் போகிறேன். நான் சென்னையில் இருந்ததுனால பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு போகிறேன் கெல்லிஸ் வைத்தவங்க. இவன் என்னை பார்த்தான், ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னா. ஆள் இதுன்னு தான் இருப்பான். ப்ரைஸ் தி லார்ட் தம்பி அப்படின்னா. நான் உங்களை மன்னிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னா. எனக்கு அப்படி பக்குன்னுச்சு. என்ன நம்மளை பார்த்தாலே ஒரு வயலும் பேச மாட்டான், நல்ல காலத்திலே பேச மாட்டான், ஊழியத்திலையும் சரி சபை. நானும் யார்ட்டையுமே அதிகமாக பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் செட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறா, தேவைன்னா தான் பேசுவேன் அப்படின்னு ஆர்வலாக போயிட்டுருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் நான் பீஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருப்பேன். அது எல்லாருக்கும் மிஷனுக்கே தெரியும். இவன் ஒரு பையன் சடார்னு ப்ரைஸ் லாட்னா, ப்ரைஸ் லாட் பாஸ்டர்னா, பிரதர்னா, தம்பி ப்ரைஸ் லாட் சொல்லு தம்பி அப்படின்னு நான் அப்படி சாப்பிட்றதுக்கு போய்கிட்டே இருக்கேன். நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா டக்குன்னு நின்றுட்டேன். என்னடா நல்லது தம்பி, என்னை மன்னிச்சிட்டியான்னு. என்னை தெரியலையா, எல்லோரும் சேர்ந்து அடிச்சிங்களே, அடின்னு நான். அப்படியா தம்பி, சரி தம்பி மன்னிச்சிட்டில்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தாப்பா. நான் மன்னிப்பு கேட்காமலே நீ நெஞ்சிட்டேனே, எவ்வளோ பெருந்தன்மை, ரைட் போன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து நான் கன்வென்ஷனுக்கு பாளையங்கோட்டையில் பிரசங்கத்துக்கு போகிறேன். பையன் ஜிப்பா போட்டு ப்ரைஸ் விளாடுனான். ஆஹா பரவாயில்லையே, என்னை மன்னித்தவன் எங்கே வந்துட்டான், ஊழியத்தான். எப்படி இருக்கும்? இப்போ ஊழியத்தில் இல்லை, போயிட்டான். அது அப்படியே போகுது. அதை விட்டுருங்க, அந்த கதை வேண்டாம். யோசிச்சு பாருங்க, நீ யார்? உனக்கு ஒரு பிரச்சனைன்னு நீ போய் உட்காந்து பேச, அவன்கிட்ட பேசு, ஈஸியாக பேசு. நீங்களும் கூட உங்கள் புருஷன்கிட்ட, உங்கள் மனைவிட்ட, உங்கள் பிள்ளைகள்கிட்ட, உங்கள் பெற்றோர்கள்ட்ட, உங்கள் விசுவாசிகள்கிட்ட, அண்ணன் தம்பிகள்கிட்ட, பக்கத்து வீட்டில், வேலை ஸ்தலத்தில், சபைக்குள்ளே ஏதாவது இருந்தால் லைட்டாக பேசு. அது பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட 2 பேர் பாருங்கள் பிரதர், இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லு. அவன் அதையும் ஒத்து இல்லையா, பாஸ்டர்கிட்ட போய் சொல்லு. நான் இன்னும் சொல்லிடுறேன், வெளியே உள்ள பிரச்சனையெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பாஸ்டர்கிட்ட வரக்கூடாது. இவங்க 2 பேரும் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டுக்குவாங்க, ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க, கடன் கொடுத்துக்குவாங்க, கடன் வாங்கிக்குவாங்க. இவன் அவன் வீட்டிலேயே போய் தூங்குவான், அவன் இவன் வீட்டிலேயே போய் தூங்குவான், ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவான். கடைசியில் ஒருத்தன் ஏமாற்றிடுவான். திருப்பி எங்கே வரும் நம்ம பிரச்சனை? எங்கே வரும்? அப்படி தான் நம்மகிட்ட வரும். ஒரு ஊழியத்தை விட்டு போனால் ஒருத்தன் வந்துட்டு, நான் இனி என்ன செய்யணும், ஊழியர் செய்யணுமா, என்ன செய்யணும்னா, நான் சொன்னேன் ஊழியத்தை விட்டு போகும்போது என்னையோ கேட்டேன், போடா இருந்துச்சுன்னு. இங்கே தான் அதில் உட்காந்துருக்கும் போது தான் அந்த பொண்ணு ஊழியத்தை விட்டு வந்தது. 2 கேஸு வந்துட்டு, நாங்கள் இனி என்ன செய்யணும்னு. நான் ஊழியத்தை விட்டு போகும்போது என்னைய கேட்டு போன மாதிரி இருக்க,
எழும்பு. ஊழியத்தை விட்டு வெளியே போகும்போது என்னையோ கேட்ட போட நீ இப்போ வந்து ஊழியம் செய்வா வேலை செய்வான்னு என்ன நான் கவுன்சிலிங்கில் உட்காந்துருக்க மாதிரி கிளம்பி போயிட்டே இருந்து ஓடி போச்சு. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் பாஸ்டர்கிட்ட வந்து பஞ்சாயத்து வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சத்தியம் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? முதலாவது உனக்குள்ளேயே பேசி கிளியர் பண்ணு. இல்லை 2-3 பேரை வச்சு பேசி கிளியர் பண்ணு. இல்லை ஊழியக்காரங்களை வச்சு பேசி கிளியர் பண்ணு. இல்லையா எதுக்கும் ஒத்து வரலன்னா அவன் யார்? எதுக்கும் ஒத்து வரலன்னு நீ ஆயக்காரன். யாராவது பேசும்போது சமாதானமாயிடு, தாழ்த்திடு. அவன் பேசவே இல்லைம்மா பயங்கரமான பொய் சொல்லுவான். இல்லை நீ பொய் சொன்னாய் அப்படின்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரி நீ சொல்லலை, பேசலை, ரைட், தப்பு, ரைட், என் பக்கத்தில் தான் தப்பு. தப்பை எங்கே எடுத்துக்க? உன் பக்கத்தில் எடுத்துக்க, விட்டுரு, சமாதானமாக போக முடியுமா? இல்லை சபை சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஊழியக்காரர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீன்னா நீ யார்? அஞ்ஞானியா ஆயக்காரனுமாய் இருப்பாய். நீ ஆயக்காரன் சொன்னால் சபை சொன்னாலும் கேட்க மாட்டேன், சத்தியம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், வசனம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், சீஃப் பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ அந்த விளங்காத ஒரு தன்மை, இதுதான் ஆயக்காரனுடைய தன்மை. மூணாவது மார்க் 2:17 பார்க்கும் பொழுது, இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இந்த சம்பவம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஆயக்காரனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறார். அப்போ அந்த வந்தவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, என்னப்பா இவன் ஆயக்காரர் வீட்டில் போய் உட்காந்துட்டாரு சாப்பிட்றதுக்கு, பாவிகளோடும் ஆயக்காரரும் உங்களுடைய போதகர் என்ன செய்கிறாரு, உட்காந்து சாப்பிட்றாரு, இது என்ன நியாயம்? இது என்ன அவர் என்ன பெரிய பரிசுத்தர்னு சொல்கிறீங்க, வனத்திலேருந்து வந்தாருங்கிறீங்க, பரிசுத்தாவியில் உருவானவர்னு சொல்கிறீங்க, ஆயக்காரர் வீட்லேயும் பாவி வீட்லேயும் போய் உட்காந்து தின்னுட்டுருக்காரு, அவருக்கு தெரியாதா? அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து காலை கழுவுறா, அழுவுறா, தொடுறா, அவர் பரிசுத்தவானாக இருந்தால் தெரியும்ல, இவ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லலையே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் இயேசு சொன்னார், நான் வந்ததே யாருக்கு தான்? பிணியாளிகளுக்கு தான் என்ன செஞ்சேன், வைத்தியனாய் வந்தனே தவிர சுகமாக இருக்கிறவங்களுக்கு நான் வரல. நீதிமான்களை ரட்சிக்க அல்ல, நான் யாருக்காக வந்தேன்? பாவிகளை ரட்சிக்க நான் வந்தேன். அப்போ இந்த இடத்துல ஆயக்காரர்களை எப்படி சொல்கிறாரு அவர்? பிணியாளிகள். ஆயக்காரருக்கு இந்த இடத்துல அவர் கொடுக்குற விளக்கம் என்ன? பிணியாளிகளை. வாசிங்க மறுபடியும். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த இடத்துல ஆயக்காரரை அவர் பாவிகளாகவும் பிணியாளிகளாகவும் சொல்றார். இந்த ஆயக்காரனுக்கு நான் வைத்தியனா வந்தேன், பிணியாளி. சபையில் நீ ஒரு சீக்காளியாக இருக்கக்கூடாது. எழுத்தின் பிரகாரமான சீக்கு இருக்கு, ஆவிக்குரிய சீக்கு இருக்கு. சிக்கு வியாதி, ஆவிக்குரிய வியாதிகள். இன்னைக்கு உனக்கு என்ன வியாதி இருக்கு? ஒவ்வொரு வியாதிக்கும் பின்னால ஒரு பிசாசு இருக்கு, ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால ஒரு வல்லமை இருக்கு, ஒவ்வொரு வியாதிக்கு பின்னால ஒரு பாவம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த கூனியான பெண்ணை பார்த்து இயேசு சொன்னார், பலவீனமான ஆவியிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். முடிஞ்சுதா? அது ஒரு ஸ்பிரிட். கண்டுபிடிச்சாச்சா? அவர் சொல்கிறாரு, 18 வருஷமாக கட்டப்பட்டிருக்கிற இந்த பெண்ணை சாத்தானுடைய கட்டிலிருந்து அவிழ்க்க வேண்டியது நம்முடைய திட்டம் அல்லவான்னு சொல்கிறார் இல்லையா? சரி. மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க, வியாதி. அவனை பார்த்த உடனே இயேசு சொல்கிறாரு, உன் பாவங்கள். அப்போ இந்த வியாதிக்கு பின்னால் எது இருக்குது? அந்த பெண்ணுடைய கூனிக்கு பின்னால் இருந்தது என்னது? ஸ்பிரிட்டு. இவனு இந்த ஆளுக்கு பின்னால் இருக்கிறது என்னது? பாவம். இதுதான் விஷயம். ஆயக்காரனுக்கு பின்னால் பாவம் இருக்கு. அதனால தான் ஆயக்காரரும் பாவிகளும், ஆயக்காரரும் பாவிகளும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வருவான். வேதபாரகன் எப்படி பரிசேயனோட சேர்ந்து வருவான், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரேங்கிற மாதிரி ஆடு இங்கே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வருவான். யார்? ஆயக்காரரும் பாவிகளும். வாசி அப்படி ஒரு வசனம், ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட பந்தி இருந்தார்கள். இதுதான் மார்க் 2:15 பாரு, 16. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறார். ரெண்டும் சேர்ந்து தான் வரும். ஆயக்காரன்னா பாவி,
பாவம். பாவம் தான் அவனை பிணியாளி. பாவம் என்கிற ஒரு பிணி அவன்கிட்ட இருக்கு. நம்முடைய ஜீவியத்தில் இந்த பாவம் என்கிற ஒரு வியாதி இருக்கா? இந்த வியாதி உன்னை திமிர்வாதக்காரனாக மாற்றும், செயலற்று போக உன்னை வைக்கும். அடுத்து லூக்கா 3:12. ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். அவங்க இப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஞானஸ்நானம் எடுக்க வந்த உடனே அவன் சொல்கிறான், நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே அவன் என்ன சொன்னார்? உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக என்ன செய்யாத, வாங்காத. அதான் சத்தியம். என்ன கட்டளையிட்டு இருக்கோ அது மட்டும் வாங்க, அதை தாண்டி நீ வாங்கவே கூடாது. அது காணிக்கையாக இருந்தால் கூட தேவ சித்தமில்லாத காணிக்கை வாங்கவே கூடாது. நீங்கள் தேவ சித்தமில்லாத ஒரு காணிக்கை நான் வாங்கினேன்னா அது எனக்கு கண்ணியாக மாறும். தேவ சித்தமில்லாத காணிக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஊழியத்துக்கு பிரயோஜனப்படாது. நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கை தேவ சித்தமில்லாத ஒரு காணிக்கையாக இருந்தால், பரிசுத்தம் இல்லாத ஒரு காணிக்கையாக இருந்தால், மனப்பூர்வம் இல்லாத ஒரு காணிக்கையாக இருந்தால், நீங்கள் ஃபெய்த்தமுக்கு கொடுத்துட்டு போயிட்டா கூட அது ஃபெய்த்தமில் யூஸ் பண்ணும்போது வேஸ்ட்டாக போயிடும். சம்மந்தம் இல்லாமல் ஊழியத்துக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறது சரியா தப்பா சொல்லுங்கள். திடீர்னு ஒரு நஷ்டமாகும், டப்புன்னு நீ கொடுத்தா 50,000 ரூபா அதுக்கு போயிடும். அது வந்த மாதிரி இருக்கும், எப்படி போயிடும்? ஒன்றும் இல்லாமல் ஒரு அவசியமில்லாத காரியத்துக்கு வீண் செலவாக போயிடும். அதனால் நீங்கள் அதை கவனிக்கணும். வீண் செலவாக போயிடும். அதனால தான் அந்த 300 வெள்ளிக்காசுக்கு விற்ற போது அவன் வந்து சொன்னான், இந்த வீண் செலவு என்னத்திற்கு அப்படின்னாரு பாருங்க அவர் திருடன். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பணம் அதாவது ஏமாற்றி சொத்தையோ நிலத்தையோ வீட்டையோ பணத்தையோ எதையுமே அங்கே அழகாக சொல்லியிருக்கு. உங்களுக்கு கட்டளையிட்டபடி மட்டும் என்ன செய்யுங்க, வாங்குங்க. தேவையில்லாத எதையும் என்ன செய்யாத, அதிகமாக வாங்கவே கூடாது. இப்போ நீங்கள் கூட சொத்தில் கூட நீங்கள் சண்டை போடுவீங்க, எனக்கு தான் அதிகமாக வேணும். எல்லாருக்கும் உள்ளது நீ வாங்கு. கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு என்ன செய்வார், உன்னைய டாப்பு கொண்டு போவார். சம்பளம் மட்டும் போதும். அப்படி தானே பைபிளில் இருக்குது. லூக்காவாசி போர் சேவகர் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் என்ன சொன்னார்? உங்கள் சம்பளமே போதும் என்று சொல்லுங்கள். லூக்கா 3:14. போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். தமிழில் சொல்லுவான் கிம்பளம். சம்பளம்னது கவர்மெண்ட் கொடுக்குறது, கிம்பளம் என்னது லஞ்சம். அது நம்முடைய ஊழிய விசுவாசிகள் வாங்கவே கூடாது. அதை நீங்கள் தவிர்க்கணும். அதனால எத்தனையோ விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ இடத்துல இப்படி சம்பவங்கள் இருக்கு. எத்தனையோ இடத்துல சம்பளம் சரியாக வாங்கி அது போக நம்ம விசுவாசிகள் அப்படி செய்யவே கூடாது. அடுத்ததாக லூக்கா 19:1. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். போதுமா? இவன் எங்கே இருக்கான்? இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். லூக்கா 19:1 பார்த்துக்கங்க. அவர் எங்கே வர்றாரு? எரிகோ. எரிகோ எப்படிப்பட்ட இடம்? சபிக்கப்பட்ட ஒரு ஊர். பழைய ஏற்பாட்டில் பயங்கரமாக சபிக்கப்பட்ட இடம். எரிகோவை உடைச்சிட்ட பிறகு, அதை கொள்ளையாடி ஒன்றுமில்லாமல் ஆக்கின பிறகு யோசுவா ஒரு வார்த்தை சொன்னான், இந்த எரிகோவை கட்டும்படி ஒருவன் எத்தனித்தால் அஸ்திவாரம் எவன் போடுறானோ அவன் மூத்த பிள்ளை சத்துரும் அப்படின்ட்டான். இதையும் தாண்டி செத்து போனது பிறகு கூட புரிஞ்சிக்காம துணிகரமாக அவன் அந்த எரிகோவுக்கு வாசல் படி வாசற்கால் வச்சான்னா இளைய பிள்ளை செத்துருவான். எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட இடத்துல தான் இவன் குடியிருக்கிறான்.
வாசி. யோசுவா 6:26. ஆ. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக ஒரு சபிக்கப்பட்ட இடம்ட்டான். எரிகோவையே கட்டக்கூடாது ஒருத்தனும். இது நடந்துச்சா? இது நடந்துச்சா? நடந்துச்சு. ஈயேல் அப்படின்னு ஒரு ஆள் இதை செஞ்சிட்டான். செஞ்சதுக்கு 2 பிள்ளைகளையும் சாவை கொடுத்தான். ஆசை. 1 ராஜாக்கள் 16:34. 1 ராஜாக்கள் 16:34. 16:34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். ஈயேல் என்கிற ஒரு மனுஷன் எதை கட்டுறான்? எரிகோவை கட்டுறான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். முடிஞ்சு போச்சா? இப்படிப்பட்ட ஊரில் தான் ஆயக்காரன் உட்கார்ந்துருக்கான். ஆயக்காரனுடைய கேரக்டர் எப்படின்னா சாபம், சபிக்கப்பட்ட ஒரு ஜீவியம், சபிக்கப்பட்ட ஒரு ஊழியம், சபிக்கப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை. நீ சபையில் இருந்துட்டு சபிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால், ஊழியத்தில் இருந்து நீ ஒரு சபிக்கப்பட்ட நபராக இருந்தால் என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு. இன்னைக்கு கூட சபையில் இருக்கிறாங்க, அனைவருடைய சாபங்கள் இன்னும் நீங்கலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய சாபங்களுக்கெல்லாம் சாபமாகிட்டார். அப்படி தானே? கலாத்தியர் 3:13 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இயேசு நமக்காக சாபமாகிட்டாரு. ஆனா இன்னும் நம்முடைய சாபம் என்ன செய்யல? போகலையே. அதுக்கு காரணம் நம்ம இன்னும் எரிகோவில் இருக்கிறோம். இன்னும் சபிக்கப்பட்ட சில சுவாபங்கள், பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இருக்கு. இந்த எரிகோக்குள்ள தான் இப்போ இயேசு வர்றாரு. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உன்னுடைய சபிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை ஊழியத்துக்குள்ள கர்த்தர் வர்றார். உள்ள வந்த பொழுது அங்கே யார் நிற்கிறா? ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு ஆயக்காரனாகிய சகேயு என்கிற மனுஷன் தான். சகேயனுடைய தன்மை என்ன? சகேயனுடைய தன்மை என்னது? குள்ளன், ஆவிக்குரிய வளர்ச்சி அற்றவன் ஆயக்காரன். வளர்ச்சி இல்லை. ஆயக்காரன் எப்படிப்பட்டவன்? கவனி, ஆயக்காரன் எப்படிப்பட்டவன்? வளர்ச்சி இல்லை. அவன் குள்ளன், ஆனால் ஆயக்காரன். எப்படி? ஆயக்காரன் சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆயக்காரன் சரியான அர்த்தம் என்ன? வரி வசூலிப்பவன். அவனா யாரு? ஆயக்காரன். அதனால தான் ஆயக்காரர்கள் வந்து யோவான்கிட்ட கேட்டபோது அவன் சொன்னால், நீங்கள் உங்களுக்கு எது நியமிச்சிருக்கோ அந்த டாக்ஸை வாங்க, எக்ஸ்ட்ரா என்ன செய்யாத, காசு வாங்காது. இப்போ நீங்கள் போடுங்க, தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்களேன். ஒரு டிஎஸ்பி சொன்னார், அவர் டிஎஸ்பி ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் பேப்பர் பாஸ் ஆகி பென்ஷன் வர்றதுக்கு அவர் போய் எங்கே கொடுக்க வேண்டியிருக்கு? அதே போலீஸ் ஸ்டேஷனில் யாருக்கு காசு கொடுக்குறாரு? டிஎஸ்பியாக ஒரு ஸ்டேஷனில் இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிறாருங்க, வெளியே வந்துட்டார். இப்போ அவருக்கு பேப்பர்லாம் கிளியர் ஆகி என்ன வரணும்? பென்ஷன்லாம் வரணும். அதே ஸ்டேஷனில் இருக்கிற ரைட்டர்கிட்ட போய், ஏப்பா கொஞ்சம் சீக்கிரம் பேப்பரை மூவ் பண்ணி விடுப்பா, ஏன்னா பென்ஷன் சீக்கிரம் வரணும்ப்பா, ஏதாவது பண்ணுப்பா அப்படிங்கிறார். பார்க்கலாம் சார். இருக்கும்போது முதல்ல இவர் டியூட்டியில் இருக்கும்போது எந்திரிச்சு நின்று சல்யூட் அடித்தவன் இப்போ என்ன சொல்கிறான்? பார்க்கலாம் சார் அப்படியா. இவர் 4 வாரம் அலைஞ்சிட்டு பிறகு பார்க்குறாரு, ஏன்டா நான் ஏதாவது தர்றேன்டா, ஏதாவது செய்டா, வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறான். அதுக்கு பிறகு தான் அந்த பேப்பரே மூவ் ஆகுது. எப்படி இருக்கு? இதுதான் உலகம். ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன், டாக்ஸ் கலெக்டர், பில் கலெக்டர். அவன் இப்போ நடந்தது என்ன? இவர் இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவு தோல்வி இருந்தாலும், இப்போ நீங்கள் பாருங்களேன், எல்லா தோல்வி இருந்தாலும் சாட்சியோடு சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி ஆயினுன்னு இயேசு வரும், சாட்சி சொல்லி முடியும் போது, எப்படி ஆயினும் இயேசு வரும் பொழுது நானும் என் பிள்ளைகளும் எல்லாரும் வருகையில் காண வேண்டும். அவன் பிள்ளை ரட்சிக்கவே பட்டிருக்க மாட்டான், புருஷன் ரட்சிக்கவே பட்டிருக்க மாட்டான். ஆனால் அவங்க ஆசையை சொல்கிறது என்னென்னா, ஆயக்காரனாக இருந்தாலும் எங்கே போகணுன்னு ஆசைப்படுறான். எங்கே போகணும்? இவனுக்கு இயேசுவை பார்க்கணும். ஆயக்காரன் பட் இயேசுவை பார்க்கணும். அதுக்கு ரூட்டுக்கு எங்கே கண்டுபிடிச்சிட்டான்? காட்டத்தீர் மரத்தில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியில் வாங்க. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நீங்கள் பூர்ணராக வளர வேண்டும்.
ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணும், ஜெபத்தில் வளருங்க, பரிசுத்தத்தில் வளருங்க, விசுவாசத்தில் வளருங்க, கிறிஸ்துவ அறிகிற அறிவில் வளருங்க, அடுத்து கிருபையில் வளருங்க. அப்படி தானே 2 பேர் கடைசியில் சொல்லியிருக்கு, கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க. ஆசே 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கிருபையில் வளரு. நீ குள்ளமாவே இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, இன்னும் உனக்கு வளர்ச்சியே இல்லையா? சரி, இப்போ அவன் உள்ளே வர்றான். அவன் குள்ளன், அவன் பாவியான மனுஷன். ஆனால் இயேசு வந்தபோது இந்த சுத்திரி கூட்டத்தில் உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆயக்காரனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டான உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்களா? வாங்க, நான் அநியாயமாக வாங்கினதெல்லாம் என்ன செஞ்சிடறேன், ஒத்துக்கிட்டானா? நான் வாசி அந்த வசனம் 8ஆம் வசனம். லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எப்படி? ஆஸ்தியிலேயே பாதி, டோட்டலில் பாதி யாருக்கு கொடுத்துட்றேங்கிறான்? ஏழைக்கு கொடுத்துட்ற. இதுதான் நீ மனம் திரும்பிட்டேன்னா அதனுடைய அடையாளம். அடுத்து, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். நான் இந்த வசனத்தை படித்த உடனே இது எனக்கு நம்ம சபை விசுவாசிகளை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது அறிக்கை எப்படின்னா, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், வாங்கினன்னு சொல்லுங்கிற. உனக்கு துக்கமாக இருந்தால் மன்னிச்சுக்கோ, அவனும் செத்தே போயிட்டான நீ துக்கப்படுத்தி. இப்போ நம்ம போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், சோத்திரம் நான் பேசுனது உனக்கு கஷ்டமாக இருந்தால் மன்னிச்சுக்கோ. நீ பேசுனது அவன் நாசமாக போயிட்டான். நான் பேசுனது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லணும். நான் பேசுனது தப்பாக இருந்தால் மன்னித்துக்கொள். எப்படி? நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் என்ன செய்வேன்? நாளை தனியாக கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அப்படியா? முதல்ல அறிக்கையை செய்கிறதுக்கு பழகுங்க. ஒரு ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நான் உன்னை துக்கப்படுத்திட்டேன்னு சொல்லணும். அவனுக்கு கஷ்டமாக இருந்தால் மன்னிச்சுக்கோ. அவனை நீ அடிச்சிட்டிய, அது கஷ்டம் இல்லாமல் எப்படி இருக்கும்? அப்படி அல்ல, நீ போய் பச்சையாக சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அவன் சொல்கிறான், நான் நாளத்தனையாக திருப்பி கொடுக்குறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கை மனம் திரும்பிச்சுன்னா என்ன நடக்கும்? ஆயக்காரன் ஸ்நேகிப்பவனையே ஸ்நேகிப்பவன், வாழ்த்துகிறவனையே வாழ்த்துவன், எந்த பஞ்சாயத்து வச்சாலும் ஒத்து போகாதவன், அவன் ஒரு பிணியாளி, அதிகம் வாங்குகிறவன், சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறவன், ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவன். இப்படி ஒரு 7 பாயிண்ட் சொல்லலாம். இப்போ நான் சொன்னது 7 பாயிண்ட் சொன்னேன்னா என்னது? ஸ்நேகிப்பவனை ஸ்நேகிப்பது, வாழ்த்துகிறவனை வாழ்த்துவது, எந்த பஞ்சாயத்துக்கும் ஒத்துக்கொள்ளாதவன், பிணியாளி, அதிகம் வாங்குகிறவன், சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவன். அடுத்து என்னது சொல்லுங்க? ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவன். இவன் தான். ஆனால் கர்த்தர் அவனை மாற்றினார். அதுதான் முக்கியம். இந்த சுத்திரி கூட்டத்தோட உன் ஆயக்காரனுடைய வாழ்க்கை மாறணும். எப்படி மாறணும்? அதே லூக்கா 19:10. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் யாரு? 9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அதான் முக்கியம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இந்த சுத்திரிப்பு கூட்டத்தில் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற ஆயக்காரனுடைய கேரக்டர் என்ன செய்யணும்? வெளியே போகணும். நீ யாராக மாறிடணும்? ஆயக்காரனாக வரக்கூடாது. உனக்கு என்ன பேர் வரணும்? ஆபிரகாமின் குமாரன். அந்த 18 வருஷமாக கட்டப்பட்ட அந்த கூனியான பெண்ணை சுகமாக்கின உடனே இயேசு சொன்ன வார்த்தை, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. இந்த சுத்திரிப்பு, இந்த 3வது நைட், 3rd டே நைட்டு சுத்திரிப்பு கூட்டத்தில் நீ ஆயக்காரனுடைய நீ மாறி ஆயக்காரங்கிற பேர் போய் இன்னைக்கு உனக்கு என்ன பேர் வரணும்? இயேசு என்ன பேர் சூட்டணும்? என்ன பேர் சூட்டணும்? ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி. 2வது மத்தேயு 9:10. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். இன்னைக்கு நீ சுத்தமா மனம் திரும்பிட்டேன்னா நீ கர்த்தருடைய பந்தியில இயேசுவோடு உட்காரலாம். சரியான ஒரு சுத்திரி போனக்குள்ள வந்துடணும். நீ இயேசுவோடு பந்தி இருக்கக்கூடியவனாய் மாறுவாய். மத்தேயு 21
32. ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். விசுவாசி, இன்னிலிருந்து தேவனை அதிகமாய் விசுவாசிங்க. உங்களுடைய விசுவாச குறைவுகளெல்லாம் மாற்றுங்க. உங்கள் விசுவாசம் வளர்ச்சி அடையட்டும், மகா பரிசுத்தமான விசுவாசமாக மாறட்டும். சாதாரண கிரியை இல்லாத விசுவாசம்லாம் வேண்டாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். இன்னிலிருந்து நீதிபரர் தேவன் சொல்லு. ஆண்டவர் உனக்கு ஒன்றும் செய்யல, அதை செய்யல, இது செய்யலன்னு சொல்லாத. என்ன அறிக்கையிடு? தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடு. லூக்கா 15:1. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார். வசனம் கேட்க உட்காரு, வசனத்தை வாசி, வசனத்தை கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நீ ஆயக்காரன்தான். நீ ஒரு காலத்தில் இஷ்டத்துக்கு போன ஆள் தான். யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியல. நீ சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஆள் தான். ஒரு வளர்ச்சியற்றவன் தான். அநியாயமாக வாங்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆபிரகாமின் குமாரராய் இந்த அறிக்கைக்கு பின்னால் மாற்றி உன்னை இயேசுவோடு பந்தியிருக்க வைக்கிறார். நீ இன்னைக்கு விசுவாசியாய் மாறு. நீதிபரர் என்ற அறிக்கையிடு. வசனத்தை, தேவனுடைய சத்தியத்தை கேளு. லூக்கா 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஜெபம் பண்ண தேவ சமூகத்துக்கு போ. உன் ஜெப வாழ்க்கையை புதுப்பி. வீட்டில் உட்காந்துருக்காத, டைமை வேஸ்ட் பண்ணாத. அப்படியே நீ வீட்டிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட வீட்டில் அறையை பூட்டி என்ன செய்ய? அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் உன்னை தாழ்த்தி இதயத்தை அவரிடத்தில் ஏந்தி தேவ சமூகத்தில் உட்காரு. அந்தரங்கமாக ஜெபம் பண்ணு. வெளியரங்கமாக தெய்வம் பலன் கொடுப்பாரு. நீ ஆயக்காரனாக இருக்கலாம். இன்னையிலேருந்து உன் ஜெபத்தை மாற்று. தேவ சமூகத்துக்கு வந்து என்ன ஜெபத்தில் உட்காரு, விசாம உட்காரு. லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று நல்ல ஒரு அறிக்கை பண்ணு. நல்ல அறிக்கை பண்ணு. தேவ சமூகத்தில் வீட்டுக்கு போகும்போது, சுத்திரி போட்டு முடிஞ்சு போகும்போது, நீ யாரா வீட்டுக்கு போ. ஆயக்காரனா போகாத, நீதிமானா வீட்டுக்கு போ. நீ ஆயக்காரனா கூட இருக்கலாம். ஜீவியம் மாறிடுச்சுன்னா கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுப்பாரு. வா, என் பின்னால் வான்னு. மத்தேயு 10:3. பிலிப்பு, பர்த்தொலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு. மத்தேயுன்னு நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்களே, முதல் சுவிசேஷம். அவனும் யார் தான்? அவன் யார் தான்? என்ன புதுசாக இருக்கா உங்களுக்கு? திரும்பி அதை வசனத்தை சத்தமாக வாசி. ஆயக்காரனாகிய மத்தேயு. ஆயக்காரனாகிய மத்தேயு. முதல் சுவிசேஷம் எழுதுனதே யார் தான்? யார் தான்? ஆயக்காரன் தான். வாழ்க்கை மாற்றப்பட்டது, மாறும். அவனுக்கு அழைப்பு கிடைச்சது. மத்தேயு 9:9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, அவனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். புரியுதா? அழைப்பு கிடைத்தது. அவன் சாதாரண எங்க உட்கார்ந்திருந்தான்? ஆயக்காரன் எங்க உட்கார்ந்திருப்பான்? ஆயத்துறையில தான் உட்கார்ந்திருப்பான். அவன் படித்துறையில் அங்கே உட்காந்துருக்கான். ஆயம்னு சொல்றது வரி வசூலிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏசு அந்த வழியில் வரும்போது மத்தேயு பார்க்குறார். மத்தேயுவே, என் பின்னே வா. அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரே நல்ல அவனுடைய லைஃபு ஆயக்காரங்கிற பேர் மாதிரி என்ன பேருன்னு வந்துருச்சு? இயேசுவின் சீடன்கிற பேர் வந்துருச்சு. இன்னும் நல்லா சொல்ல போனால் லூக்கா 5:27. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். லேவிக்கு இன்னொரு பேர் தான் என்னது? சொல்லுங்க. லேவிக்கு இன்னொரு பேர் தான் மத்தேயு. இவன் தான் முதல் சுவிசேஷத்தை அட்டகாசமாக எழுதுனாங்க.
முழு உலகத்துலேயும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு காஸ்பல் யார் தான்? இந்த ஆயக்காரன் எழுதுனது தான். அழகாக அப்படி ஆதாமிலிருந்து கொண்டு வர பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசுவின், வாசிங்க அந்த பாயிண்ட்டு. அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான் பாரு. அவன் வாழ்க்கை, பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, புதிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆபிரகாம்ல இருந்து அழகா 14 தலைமுறையை கொண்டு வந்து நிப்பாட்டி டக்குன்னு இயேசுவை கொண்டு வந்து நிற்பாங்க. ஒரு காலத்தில் ஆயக்காரனா இருந்தான், வசனம் கேட்டான், இயேசுவோடு பந்தி இருந்தான், அழைப்பு கிடைச்சது, ஜெபம் பண்ணான், அறிக்கையிட்டான், நீதிபரர்னு அறிக்கையிட்டான். இப்போ அவனுடைய வாழ்க்கையில் முதல் காஸ்பல் எழுதுகிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு முழு பைபிளும் உலகத்தில் கோடிக்கணக்கில் பைபிள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காஸ்பல் யார் தான்? மத்தேயு எழுதின சுவிசேஷம். யார் தான் அவன்? அப்படி பழைய திருப்பி பார்த்தீங்கன்னா யார் அவன்? ஆயக்காரன். கர்த்தரால் மாற்ற முடியும், உன்னையும் என்னையும் மாற்றுறதுக்கு அவரால் முடியும். அந்த ரத்தத்துக்கு அந்த வல்லமை என்ன செய்யுது இருக்கு. நீ ஒப்பு கொடுத்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக. மத்தேயு 21:31 இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு எங்க போயிடறான்? ஜீவியம் மாற்றப்பட்டால் நீ எங்க போயிடுவ? தேவனுடைய ராஜ்யம் உனக்கு சொந்தமாகும். பரலோகத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. இயேசு வரும்பொழுது உன்னை சேர்த்துக் கொள்வார். எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் 2 பகுதியும் சொல்லியிருக்கேன். கேடுகட்ட வாழ்க்கையும் சொல்லியிருக்கேன், திருந்தின வாழ்க்கையும் சொல்லியிருக்கேன். கேடுகட்ட வாழ்க்கை என்ன? ஸ்நேகித்ததை மட்டும்தான் ஸ்நேகிப்பது. எல்லாரையும் ஸ்நேகி. அந்த ஸ்கேலை ஒரே மாதிரி யூஸ் பண்ண. ஒருத்தருக்கு அவங்கள பார்த்த உடனே முன்னு போகிறது, இவங்கள பார்த்தா முறைக்கிறது, இவளை பார்த்தா பல்ல காட்டுறது, அவனை பார்த்தா என்னது சீர்றது. அது டக்கு டக்குன்னு ஏன் அப்படி எப்படி உனக்கு பச்சொந்தியாக மாற முடியுது? தாழ்த்து. உங்களை வாழ்த்துக்களே நீங்கள் வாழ்த்தினால் பிரயோஜனம் என்ன? ஒரு காரியத்தை பற்றி பேசினா தாழ்த்தி ஒப்பு கொடு. ஆயக்காரன மாதிரி போயிடாத, அஞ்ஞானி மாதிரி போயிடாத. தாழ்த்து. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு. சரி, ரைட்டு, சரி சரி. என்ன நீயும் உன்னை சரிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆயக்காரன் ஆவிக்குரிய பிணியாளி. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். சபிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வா. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடை. அநியாயமான ஜீவியத்தை விட்டுவிடு. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆபிரகாமின் குமாரனாய் குமார்த்தியாய் மாற்றுவார். இந்த வாரம் நீ இயேசுவோடு பந்தி இருக்கலாம். நீ விசுவாசி, நீதிபரர் என்று அறிக்கையிடு, வசனத்தை கேளு, ஜெபம் பண்ணு, நல்ல பாவ அறிக்கை செய்யு. அல்லேலூயா. உனக்கு அழைப்பு கிடைக்கும். ஆமென். மகிமையில உனக்கு ஒரு இடம் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 10-15 நிமிடம் உங்களுக்கு டைம் இருக்கு. நல்லா ஒப்பு கொடுங்க. தேவ சமூகம் இறங்கட்டும். அல்லேலூயா. நீ ஆயக்காரனாய் வந்தாய், ஆயக்காரனாய் போகாதே. நீ ஆபிரகாமின் குமாரனாய் குமாரத்தியாய் திரும்பி போ. சுத்த மனசாட்சியோடு போ. வாயை திறந்து சொல்லு, அநியாயமாக வாங்கிட்டேன் சுவாமி, நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஆமே. நீங்கள் என் வீட்டில் வந்து தங்கினா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறங்க. ஒரு 10 நிமிடம் ஒரு அபிஷேகத்துக்குள்ளே இடம் கொடுக்கணும். சரியான ஒரு அறிக்கை. ஹல்லேலூயா. அந்த ஆயக்காரன் தன் மார்பில் அடித்துக்கொண்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆபிரகாமின் குமாரனாக நீதிமானாக நீ திரும்பி போவாயாக. இந்த 3வது இரவு கூட்டத்துக்கு பின்பு நீ நீதிமானாய், ஆபிரகாமின் மகனாய் மகளாய் திரும்பி போ.
ஷரபல கதிரபா ரக்கபலி பலி பலி ஆஷ ஆண்டவரே ரிபல பர பர பரி பல பர பரி பர 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 ஆண்டவரே ஆண்டவரே டபாரி பால பாரி பால பாரி ஆண்டவரே தெய்வமே பாலா பாலி பாலா பாலா பாலி இயேசுவே bala bala bari bala bakara bala bakara bala dira bala kara bala bala evame ebani mani mana sabari ari bida bari bida evame tira bakara 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 tira bakara ஆண்டவரே இயேசுவே ஹல்லேலூயா ஆமென் ditna bala 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 gara bagara bagadira shida bala gara bagadira bigara bagadira bagadira bala gadira imani ara bida bala bari bala bagara bagadira bagara bagadira bagadira ஆண்டவரே 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 நிபக்கர பல பக்கர பக்கர பக்கதிர 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 பல ஆண்டவரே Hallelujah. Tira bala kara bakara bakatira bala kara bakatira bakara bakatira bakatira bala. Tira bakara bakara bala tira bala kara bakatira bala. Tira bikara bakatira. Amen. ஆயக்காரனை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம், அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். ஆமென். இந்த ஆயக்காரனுடைய பழைய தன்மைகள், புதிய தன்மைகள், ஆயக்காரனை கர்த்தர் எப்படி மாற்றினார், ஆயக்காரன் ஒரு விஷயம் எப்படி இருந்தான், இதெல்லாம் நமக்கு இப்போ கேள்விப்பட்டோம். ஆமென். பழைய ஆயக்காரனுடைய சுபாவங்கள் ஏதாவது நமக்குள்ளே இருந்தால் அது இன்றையோடு நமக்கு முடிவுக்கு வர வேண்டும். வந்தால்தான் நீ வசனம் கேட்டால் உனக்கு புரியும், வந்தால்தான் உனக்கு பாவரிக்கை உண்டாகும், வந்தால்தான் உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற சாபம் போகும், உன் ஊழியத்தில் இருக்கிற போராட்டம் நீங்கும். ஆமென். நீ ஆபிரகாமின் குமாரனா நீதிமானா நீ மாறலாம், உனக்கு அழைப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு ஆயக்காரனை போல இருக்கிறேன், என்னுடைய பழைய ஜீவியம் இன்னும் எனக்குள்ளே இருக்குது, நான் இன்னும் எரிகோல தான் இருக்கிறேன், கர்த்தர் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எழும்பி அறிக்கையிடலாம். இன்றைக்கி ஒரு நல்ல அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும், அதுக்காக அதனால தான் சீக்கிரமாக அறிக்கைக்கு டைம் கொடுக்குறேன். நல்ல அறிக்கை பண்ணுங்கள், சும்மா எந்திரிச்சு எதையோ புலம்பிட்டு உட்காந்துடாத. ஆண்டவரே, என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகித்தேன், என்னை வாழ்த்துக்களை நான் வாழ்த்தினேன், நான் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் ஒரு பிணியாளியாக இருக்கிறேன், யார் சொன்னாலும் நான் ஒத்து போகாத ஒரு ஆளை மாறிட்டேன். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, தேவரீர் என்னை மன்னியும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். உன் அறிக்கையை பக்கத்தில் ஒருத்தர் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்,
உன் அறிக்கை சரியாக இருந்தால் இன்னைக்கு உனக்கு ஒரு மீட்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போடுவோம். ஆமென். நாயக்காரனுடைய ஆவி இந்த முழங்காலோடு நம்மை விட்டு வெளியே போகணும். ஹல்லேலூயா. இந்த அறிக்கையோடு பழைய ஆயக்காரனுடைய தன்மைகள் எல்லாம் நம்மை விட்டு வெளியே போகட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரையும் வாழ்த்துங்கள், எல்லாரையும் சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வியாதியிலிருந்து வெளியே வாருங்கள். ஹல்லேலூயா.
ஆமென். எல்லாரோடு இசைந்து செயல்படுகளாய் மாறுங்கள். எருசலேம் இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். வசனத்தை கேளுங்கள், ஜெபியுங்கள், அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரோடு பந்தியிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆபிரகாமின் குமாரராய் குமாரத்திகளாய் மாறுங்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். Hallelujah. Amen. Hallelujah. ஆண்டவரே, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 hallelujah, hallelujah. Ora bakara bakatra balakara bakatra banya. Amen. இப்போ நீங்கள் சரியாக முழங்கால நின்று உண்மையான சரியான அறிக்கை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் ஆயக்காரனுடைய அந்த தன்மையை உன்னை விட்டு எடுத்து உன்னை நீதிமான் என்கிற அபிஷேகத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தருவார். உன் வாழ்க்கை மாறும். ஆமென். Hallelujah. Ribala balaba, ribida balaba, ribida balaba, ribida balaba, ribida balaba, ribida balaba. Amen. இயேசு அவர்களோடு பந்தியிருந்தார்.
எல்லாரும் சொன்னாங்க இவர் ஆயக்காரனும் பாவியோடும் வந்திருக்கிறார். ஏசு அதை கண்டுக்கவே இல்லை. அந்த ஆயக்காரரும் அதை பற்றி துக்கப்படலை. என்னை யாரா பாவின்னு சொன்னது ஆயக்காரன். எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது அதுவே போதுன்னு. ஆமென். யார் என்ன சொன்னான்? நீ தேவனுக்கு முன்பாக உண்மையாயிரு, உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நீ நீதிமானாய் மாறு. ஆமென். கர்த்தர் உன் பாவங்களை மன்னிக்கும் பொழுது எந்த வல்லமையும் உன்மேல் மேற்கொள்ள முடியாது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. யோகபலே மேரே உண்மையாகவே நான் ஆயக்காரனுடைய தன்மை எனக்குள்ள இருந்தது. அதை உணர்றேன், அதை ஒத்துக்கிட்டேன். நான் அதை உண்மையாகவே பலிபீடத்தில் வச்சுட்டேன், அறிக்கையிட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு மட்டும் இப்போ ஒரு அபிஷேகம் கிடைக்கும். அந்த தன்மையை மாற்றுகிற ஒரு அபிஷேகம். நீ பலிபீடத்தில் வச்சுட்டே இல்லை, ஒரு அக்னி இப்போ இறங்கி அதை பஸ்பமாக்கிடும், ஒண்ணுமில்லாமாக்கிடும். ஆமென். உன்னை பார்த்து கர்த்தர் இனி என்னுடையவன் சொல்லுவார். ஹல்லேலூயா. ரிபாலா பாரிபாலா கத்துடா பாலா கத்துடா. ரிபிலா பாலி ஆகே மேனே சபா கேரே மேனே செபேகா. கர்த்தர் உன்னோடு தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ரமானியா ராபாலா கரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மனஸ்தாபப்பட்டபடினால் இயேசுவின் இரத்தத்தினாலே உனக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. Himaliana bali bala bala bali bala. Hallelujah. Ilavala karaba 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 kataraba. ஆமாம். மரத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் ஆயக்காரன். மரத்தில் இறங்கின உடனே அவன் ஆபிரகாமின் குமாரன். அறிக்கைக்கு முன்னால் நீ ஆயக்காரன், அறிக்கைக்கு பின்பு நீ ஆபிரகாமின் மகன்.
ஹல்லேலூயா. அறிக்கைக்கு பின்னால இந்த அபிஷேகம் உன்னை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் உன் வீட்டுக்கு வருவார், உன் வாழ்க்கைக்குள்ள வருகிறார், உன் ஊழியத்தை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம், மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம். ஆமென். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கேறுது என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இப்ப பெறுகிற அபிஷேகத்துல உன் ரத்தத்தில் இருக்கிற ஆயக்காரனுடைய வல்லமை வெளியே போகும். இப்ப நீ பெறுகிற அபிஷேகத்துல உன் எலும்புக்குள்ள இருக்கிற ஆயக்காரனுடைய ஆவி வெளியே போகும். ஆமென். இப்ப நீ பெறுகிற அபிஷேகத்துல உன் இருதயத்துல, மனதுல, ஆத்மாவில இருக்கிற ஆயக்காரனுடைய ஆவி வெளியே போகும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமை உன்னை மாற்றும். Ribikamania Sahania Karabala. Hey! Semina Kareli Vishatara. Sorry, mene. Lamenia sabedene migarebedene karab.
ரிபக்கரமன ஷபக்கரபலதினி மிக்கரபலத்ராத் தாய்காமினா சபெக்காலின மௌனிதனா ரபம்னே கேலினி சப்தனா ஹாலிமானியா கரா ரமனதுனி மியாரபௌ சத்தே மாரா யானா சபௌ ரபௌலைனே கேலபௌ நிதானா ஆக்கா வாவெளியே இயேசுவின் நாமத்தினால எல்லா அசுத்த ஆவிகளையும் கட்டுகிறேன், எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளை கட்டுகிறேன், விழுந்து போன ஆவிகளை கட்டுகிறேன். மகேரனே சபௌதனாயில ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருபல கரபகர பகர பல பரி பல பரி பல பரி பல பரி பல இவல பரி பல பரி பல பரி பல பரி பல பரி பல பல இவக்கர பல பரி விரி 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 இவக்கர பல பரி விரி 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 இவலியார பல பக்கர பல பர பல இகபல பரி பல பரி பல பர பர இவல பல பர பரி பல பர. ஆமாம், இன்னும் ஒரு சிலர் சரியான அறிக்கை செய்யலை, அதனால் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வரல. இன்னும் உனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்குது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தரால் உன்னை மாற்ற முடியும். அந்த விசுவாசம் இருந்தால் முழங்கால் போடு முழங்கால் எல்லாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறும். தேவன் உனக்கு அனுகூலமான வழிகளை திறப்பார். உன் சுபாவம் மாறும், உன்னுடைய வழிகள் மாறும், உன்னுடைய புத்தி மாறும், உன்னுடைய சிந்தை மாறும். எல்லாம் தெளிவாய் கர்த்தர் செய்வார். மத்தேயுவை மாற்றின தெய்வம், ஆமென், உன்னை மாற்ற முடியாதா? சகைவை மாற்றினவருக்கு உன்னை மாற்ற முடியாதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அபிஷேகம், கிருபை உன்னை மாற்றும். அதை பெற்றுக்கொள்ளாம நீ போனேன்னா இந்த ஆவி உன்னை இழுத்து பிடிச்சு எங்கேயாவது தள்ளிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. மாற்றும் வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் உண்டு. ஆமென். வரி 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 பகர 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 கிரிபி கிரிபி ரவாலி தராவல. தோத்ரா தோத்ரா தோத்ரா. ஆமென். ஒரு அபிஷேகம் வருகிறது, ஒரு விடுதலையின் வல்லமை வருகிறது, ஒரு ஜெயத்தின் சக்தி வருகிறது. பெற்றுக்கொள்.
ஆமென். சோதனையில் நான் ஜெயம் தருவேனே, உன் சோதனையில் நான் ஜெயம் தருவேனே. சோதனை வேதனையை ஜெயித்த வேந்தன் நான், சோதனை வேதனையை ஜெயித்த வேந்தன் நான். சோராது என் முகத்தை நோக்கிடுவாயே, சோராது என் முகத்தை நோக்கிடுவாயே. சோதனையை நான் ஜெயித்தவேனே, சோதனையில் நான் ஜெயம் தருவேனே. சோதனை வேதனையை ஜெயித்த வேந்தன் நான், சோதனை வேதனை ஆமென். ஜெயித்த வேந்தன் நான். சோராது என் முகத்தை நோக்கிடுவாயே, சோராது என் முகத்தை நோக்கிடுவாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேமா ஹபிலமானா சபகரபாவ்னிதா ராபேனா மானியா லேமினசே மாகதுமேகலே. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஹக்கரா மனா சபானியா. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில காரியங்களுக்காக வேண்டிக் கொள்ள கர்த்தர் நமக்கு இன்னைக்கு உதவி செய்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆயக்காரனுடைய தன்மையிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதி உள்ள கூட்டங்களுக்கும் நம்மையும் மற்றவர்களையும் கொண்டு வந்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை கர்த்தர் சபைக்குள்ளே அனுப்பி தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவின் நல்வழிக்காக தூக்கிறோம். கிருவியாக தாவின் சுதிபடி தேவன் பொறுப்பிட்டு ஆசிரியத்தபடினாலும் ஸ்தோத்திரக்க முடிகிற ஆவியானுக்கு தன்னோட தந்தையுக்கா ஸ்தோத்திரம் கொண்ட பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சின்னத்தின் வெளிச்சலுக்கு தாவி இந்த குடிகளை உணரும் சுத்திகரிக்கதான் அந்த கதை தந்தபடினாலும் ஸ்தோத்திரம். தெய்வ சமுதிர ஜெபித்த ஒரு காரியங்கள் பொறுப்படுத்தபடினாலும் ஸ்தோத்திரம். நாட்கள் சத்தித்து அனுகூலமான எல்லா வழிவாசல் திறக்கணும் குறமாக தடையாக இருக்க எல்லா வழியும் அழித்துக்க தாவி ஆண்டவரே தேசத்தில் ஒரு அமைதியை அழிப்பாரம் தரும்படியாக நல்ல ஒரு ஆண்டவர் தேசத்தமான அழுகு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் தாவி ஆண்டவரே இந்த நாட்கள் அதிகமாக எங்களை தாழ்த்த ஆழமான ஒரு சுத்திகரிப்பு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஐயக்காரனுக்கு தான் மகளின் ஜெயத்தில் வர அப்படி பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஐயக்காரனுக்கு தாவி ஸ்நேகிகளை மாத்திர ஸ்நேகிக்கிறது அந்த நிலவரம் மற்றும் வாய் மாற்றப்பட்டு சகோதரி மாத்திரம் வாழ்த்துகள் செய்கிறது என்று சொல்லப்பட்டு தாயக்காரன சபிக்கப்பட்ட அனுபவங்களாக மாற்றப்பட்ட ஆய்க்கான ஆவிக்குரிய பிணியாளியை கத்தானோ அனுபவங்கள் எல்லாம் கத்திர மாற்றப்பட்டு கத்தாவி ஆண்டவரை நாட்கள் சவி போல திரும்ப தேவண்டவாய் ஆண்டவரை திரும்பியும் கத்திர சமூகத்தில் கத்தாவி எங்களை ஆண்டவரை சுத்திகரித்து ஆசீர்வாதத்தை பெற எங்களை தகுதிப்படுத்த முடியாது ஜபிக்கிறோம். கத்தாவை ஸ்தோத்திரம் நீதி பெற என்று நாங்கள் அறிக்கையிடும். கத்தாவை ஆண்டவரை சுத்திகரிக்கும் மூலமாக நாங்கள் பந்தி எங்களை ஆண்டவரை எங்களை ஆய்த்துப்பட்ட தேவனாக இருக்க அப்படின்னாலும் ஸ்தோத்திரம். திரும்பி போகும்போது நீதிமான
நீதிமானாய் திரும்பி தாய்க்காரனார் முற்றுமாய் மாற்றப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல நீதிமானாய் மாற்றப்பட்டு நாங்கள் எங்கள் ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி அதன் மூலமாக ராஜ்யத்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவாய் மாற்றப்பட கர்த்தர் தேச முடியாது ஜெபிக்கிறோம். தேவசனத்தை நதிமான நிலத்தில் கிரியை செய்து அந்த நதிமான ஒரு பலனை கொடுக்க கர்த்தர் தேச முடியாது ஜெபிக்கும். தொடர்ந்து நடக்கிற ஒரு குற்றங்களை ஆசுரமாய் மாற்றும் குற்றங்கள் வசுதாவை என்ற கிரியை நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஜீவியத்தில் உண்மையாகவே ஒரு மனதிருமல் உண்டாகும். உண்மையாகவே கர்த்தாவை ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை தந்து ஒரு ஏற்பட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரே ஆயத்தை தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோங்க. தாவை உலகம் நடக்கிற அல்லது குற்றங்களை ஆசீர்வாத குற்றங்கள் ஆண்ட தேவசமங்க தாவை ஒரு விழா போக்கூடாது. அதன் மூலமாக ஒரு பலன் உண்டாக கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சமயங்களோடு கூட இருக்கட்டும். அமைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் வேண்டிக்கிறோம் தாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.